அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹில்லதி நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுஅ்மினு பிஹி வனதவக்கலு அலைஹி அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் மஹ்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சூறாவை 7 தடவை ஓதுவோம். இந்த சூறாவை 7 தடவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கின்றான். அதே போன்று நம்முடைய வீட்டிலும் சரி, தொழிலிலும் சரி, அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான். இந்த சூறாவை 7 தடவை ஓதி நாம் வலியுள்ள இடத்திலே ஊதினால் அல்லாஹ் அந்த வலியை நீக்குகின்றான், நம்முடைய நோய்களை குணப்படுத்துகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோ இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரா மிக முக்கியமான ஒரு சூரா. அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய முதன்மையான ஒரு சூரா. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளிலும் இந்த சூறாவை ஓதுவது ஃபர்லாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூறாவை ஓதாமல் நாம் தொழுதால் நம்முடைய தொழுகைகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூரா தான் சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். யார் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 தடவை ஓதி வலியுள்ள இடத்திலே அவர் அந்த கையை வைத்து ஊதுவாரோ அவருடைய அந்த வலி நீங்கும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று அவர்களுடைய நோய்களை குணப்படுத்தும். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை யார் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய எல்லா விதமான பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த சூரா தான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை இப்பொழுது நாம் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாஹுக்கே உரியதாகும். அர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். மாலிகி யௌமித்தீன். அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி, அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியுமல்ல, அன்றியும் வழி தவறியோர் வழியுமல்ல என்று பொருள்படக்கூடிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒவ்வொரு வசனங்களும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான்.